வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. மே 3ஆம் தேதி. இன்றைக்கி குடி இல்லாமல் 32வது நாள். இது ஏன் அங்கேருந்து ஓடி வந்ததுன்னு தெரியல. ஓடி வந்து மியாவுன்ட்டு இங்கே வந்து பூனை பயப்படவே மாட்டேங்குது. இங்கெல்லாம் அடித்து ஏதாவது கொலை பண்ணிட்டோம்னா பிடிச்சிருவாங்க என்னை வந்து. எங்கள் கடையிலேயே வந்து படுத்து கிடக்கும். கஸ்டமர்ஸ் எல்லாம் உணவளிப்பாங்க. அங்கே ஒரு பூனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. காரில் மறைஞ்சிச்சு பண்ணு. நாயை விட இங்கே பூனை அதிகமாக நான் பார்த்துருக்கேன். இங்கே இதுதான். சரி, ஓகே. மே 3ஆம் தேதி இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி குடி இல்லாமல் 32வது நாளாக இந்த நாள் துவங்கி இருக்குது. உங்களுக்கும் இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கும், எனக்கும் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளை நம்ம எல்லோரும் எப்படி கடக்கிறோம், எப்படி உருவாக்குறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த மே 3ஆம் தேதி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது விளைவுகள் ஏற்படலாம் நம்ம ப்ரோக்ராமில். ஆனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், இப்போ வேலைக்கு போகிறேன். ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் டியூட்டி. இப்போ காலையில் 6:30 மணி, ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் டியூட்டி. காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை வியாபாரம் பின்னிரும். காலையில் 1 மணி வரைக்குமே பின்னி அது போக நான் கல் வேறு திட்ட வேண்டியிருக்கு. அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு கல்லையும் திட்டிடணும். அப்புறம் 1 மணிக்கு இந்த ரொட்டி மாஸ்டர் ஒரு டம்மி பீஸு. அந்த டம்மி பீஸ் வந்ததுக்கப்புறம் நான் வெளியாகி சப்ளையர் வேலை பார்ப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் கல்லையும் திட்டிடணும், இடத்த பூரா சுத்தம் பண்ணிடுவேன். ரொம்ப ஹார்டு அது. அதுக்கப்புறம் வெளியே வந்து 3 மணிக்கு மேலே போய் மைதா போடணும். மைதா போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் 4:30 மணிக்கு மேலே கூட்டம் வரும். அதையும் சமாளிச்சுட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும். அந்த 4:30 to 6:30 டைமே போகாது. இதுதான் இந்த நாளுக்கு உண்டான ப்ரோக்ராமு. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிராப் மாதிரி காலையிலேயே ஒரு அனலைஸ் பண்ணியாச்சு. இது போல் இருக்குது இன்றைக்கி. ஓகே, நீங்கள் கல் திட்ட வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை வியாபாரம் அதிகமாக இருக்கும். 6:30 மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ப்ரோக்ராம். இப்போ போன உடனே தோசை மாவு எல்லாம் கரைச்சி வச்சுருவேன். வெங்காயம் எண்ணெயத்தை வெட்டி வச்சுட்டேன். ஓகே, டப்புன்னு போன உடனே ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் ஆயிலாம் போட்டு வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்புறம் 6:30 மணிக்கு மேலே நான் லைவ் வரலாம்னு ஒரு ஐடியா. ஆனால் வருவேனான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டுலாம் இருந்தப்போ லைவ் வந்துட்டு அது ஒரு அழகாக இருந்துச்சு லைவ். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே வந்துட்டு அவங்கக்கிட்டே பேசிக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பேசாமல் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, அது நம்மளுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ரூமுக்கு போனால் எப்படா படுப்போம்னு இருக்கும். குளித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கை காலெல்லாம் பின்னும், அசதியாக இருக்கும். சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கம் அழகாக வரும். இதில் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து லைவ் பண்ணுறது எவ்வளோ தூரமாக கஷ்டம். உடம்பு எவ்வளோ தூரமாக கஷ்டம். ரொட்டி வீசி முதுகெல்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், ஷோல்டர் கழுத்தெல்லாம், காலும் வலிக்கும். 2 காலம் சப்ளையர் வேலை செய்யும்போது அப்புறம் அந்த இதோடய நடந்து வேலை செய்கிறேன். அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் லைவ் வந்தால் இவங்க என்னடனா டைம் பாஸுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் குடிக்காமல் இருக்கிறேன். அதுதான் எனக்குள்ள பெரிய மேட்ரு. நான் இங்கே 12 மணி நேரம் உடம்பு வழியோடு வந்து லைவை போட்டால் இங்கே வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறது எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்த மாட்டாங்கிறதே தவிர மற்றபடி யூடியூப் சேனல் மேலே எந்த ஒரு வெறுப்பும் இல்லை எனக்கு. அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நான் லைவ் வந்தாலும் வருவேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். நண்பர்களே, கொஞ்ச நாளாக அதாவது இப்போ காலையில் ஒரு டிபாசிட்டராக வேலை செய்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு கடையில் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னா காலையில் வியாபாரத்தை சமாளிக்கிறவங்க தான் அந்த வேலை இப்போ வந்துட்டு எனக்கு இருக்குது. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அது ஒரு பவர்ஃபுல்லான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு கம்மியான சம்பளங்கிறதால நம்மளை மாற்ற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும்
அந்த ஒரு ஒரு வேகம் இல்லாமல் இருந்தது. சிவனேன்னு அப்படியே நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பளம் வேறு ஏற்றலையா எனக்கு, நான் எதிர்பார்த்த சம்பளம். அதனால் அப்படியே மைண்ட் வந்துட்டு அப்படியே இறந்தவனு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிவனேன்னு இருந்தவனை நான் பாட்டுக்கு வந்தப்போலேருந்தே, அந்த மலேசியான்னு வந்ததுலேருந்தே என்னை அப்படியே விட்டுருந்தா 10ஓட 11 போயிருப்பேன். சும்மா இருந்தவனை போட்டு நோண்டியே என்னை வந்துட்டு எங்கள் கடையில் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக்கி விட்டாங்க. இப்போ நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன், சம்பளம் ஏற்றலைன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு வேலை செய்கிற ஒரு விருப்பமே இல்லாமல் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு பவரை நான் பயன்படுத்தாமல் என்னைங்க இப்போ திரும்ப தூண்டி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஜீவனை வந்துட்டு வெளியே கொண்டு வராங்க. அந்த ஒரு வெறியை தூண்டுறாங்க, இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை ஏற்படுத்துகிறாங்க மனசுக்குள்ளே. இன்னும் வந்துட்டு நான் யாருன்னு காட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியை தூண்டி நான் பாட்டுக்கு சிவனேன்னு தாங்க இருக்கிறேன். என்னையை போட்டு நோண்டியே பெரிய ஆளாக்கி விட்றாங்க. நான் என்ன பண்ணுறது? அடக்க தான் நம்மளால் வேகமாவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து சிவனேன்னு இருக்கிறவனை போட்டு நோண்டியே நம்மளை பெரிய ஆளாக்கி விட்றாங்க. இன்றைக்கி அது போல் நம்ம தமிழன் தான் அந்த வேலையை பார்க்குறதே. வேறு வெளியேறதுல வந்து எவ்வளோ அந்த வேலையை பாத்திரப்பட்ட எவ்வளோ சீக்கிரம். நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தமிழன் தான் நம்மளை வந்துட்டு இங்கே நோண்டி பார்க்கறது இந்த வெளிநாட்டில். இப்போ அது போல் இங்கே ஒருத்தர் நோண்டிக்கிட்டு இருக்கான் என்னைய. சரி, வயசு வித்தியாசம் பார்த்து நம்மளும் வந்துட்டு எத்தனை நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறது? முடியல என்னாலையும். நானும் 1.25 வருஷமாக சொல்லி பார்த்து செஞ்சு இப்போ ஒன்றும் வந்துட்டு நீதி நேர்மை நியாயம்னு சொன்னால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது போல் மற்றவங்கள்ட்ட பேசுனா ஆகாது, மொழியும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தான் நான் செயலில் காமிச்சேன். இப்போ இதே போல் சரி நம்ம ஏனோ மொழி கிழியெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் ஆகாது. இதையும் 10ஓட 11 அவங்க கூட சேர்த்ததான் ஆகும். நாளைக்கு காட்டுறேன் யாருன்னு, நாளையிலேருந்து. இல்லைண்ணே, இன்ட்ரெஸ்ட் அந்த சம்பளம் ஏற்றலைன்றதுல மைண்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காலெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா தானே. இன்றைக்கெலாம் ரொட்டி பக்கா 10 செட்டு போட்டு கவரில் வச்சுட்டேன். வேலை எதுக்கு போட்டு வச்சுருவோமே அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனமாக தானே. அதெல்லாம் வந்துட்டு வேலையை லேக்காக ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் தானே. வா எத்தனை நேரம் இருந்தாலும் மோதி பார்ப்போம்டா நான்டா அப்படின்ற வந்து ஒரு தைரியம் இல்லைல்ல. அதோட விளைவு தானே அந்த ரொட்டி பக்கா நான் போட்டு வச்சது. அதை கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டார் போஸ். வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாமி கூட போனீங்களா கோயிலுக்கு, போனதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. ரொட்டி பக்கம்லாம் ஏன்ப்பா போட்டு வச்சிருக்கேன், இப்படி போட்டு வச்சிருக்கியோ நீனு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வர போட்டு விடு அப்படின்னாரு. இன்றைக்கி தாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்காக தான் நான் போட்டு வச்சேன், ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் வந்துட்டு இப்போ இவங்க வந்து நம்மளை இப்போ சீன்றாங்களா, இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வருது. நல்லா வேலை செய்யணும், நல்லா வேகமாக வேலை செய்யணும், திறமையாக வேலை செய்யணும்னு அந்த ஒரு எண்ணமே இப்போ தான் தோணுது. அதை தோண வைக்கிறதே இவங்க தான். நானே சம்பளம் ஏற்றலையேன்னு ஃபீலிங்கில் கடமைக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். என்னை வந்துட்டு இன்னும் ஷார்ப்பாக்குறது இவங்க தான். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம வந்துட்டு அதுக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு அவங்க கூட சண்டை போட்டுடக்கூடாது. எதில் நம்ம மட்டம் தட்டுறாங்களோ அதில் நம்ம இன்னும் முன்னேறணும். அதை நாளிலேருந்து காட்டுறேன். ஏற்கனவே அது முன்னேறி தான் இன்றைக்கி காலையில் ரொட்டி மாஸ்டர் அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். திரும்ப இப்போ அடுத்து என்ன எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் ஒன்று பேசினா அது அர்த்தம் புரியுதா இல்லையா? இப்ப நான் வந்து உன்னை திட்டினா அதுக்கு அர்த்தம் நான் வேலை தெரிஞ்சவன் தொழில்காரன். அப்ப நீ கேட்டுக்கணும் என்ன சொல்றாரு. நம்ம வந்து என்ன இதுல எது நிரீட்சை எதுல உருண்டை போட்டு காமிச்சேன். நீங்க கையில போட்டுக்கிட்டு பிரிக்கிக்கிட்டு அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கிற, கத்தி வச்சு அறுத்துக்கிட்டு இருக்க. நான் எப்படி போட்டேன், டப்புன்னு எடுத்தேன், டப்புன்னு ஒரு செகண்டுக்குள்ள. அப்போ எத்தனை நிமிஷத்துல அந்த ரொட்டி உருண்டை போட முடியும்? நீ போடுறதுக்கு எனக்கு வந்து நீ போடுறதுக்கு ஒரு மணி நேரத்தில் போடுறேன்னா நான் வந்து 1/2 மணி நேரத்தில் போடுறேன். சில வித்தியாசம். இதே இது உனக்கு வந்துடும். இந்த கை வந்து இதை விட ஸ்பீடாகும். வயசு இருக்கு. ஏன்னா நாளா அந்த நாய்க்கு என்ன தெரியும்? தோசைக்கு மாவு எவ்வளோ அரைக்கணும் தெரியுமா? தோசைக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் தெரியுமா? இல்லை எதாவது தெரியுமா? அவனுக்கு முதல்ல இந்த தண்ணியை மட்டும் எதை கற்றுக்கிட்டான். அது தண்ணி யார் தெரியுமா போடுவான்? கண்ணு தெரியாது கிளவி போடுவா தண்ணி. ஒரு கொட்டை வீட்டில் தண்ணி கிடக்க, ஒரு வீட்டில் தண்ணி கிடக்க, அதான் தண்ணி போடணும் போட மாட்டாங்களா? அதுதான் பாலை ஊற்றி சீனியை போட்டு கலக்கி வந்தால் தண்ணி தான், அவ்வளோதான். இது கொட்டை கிளவி கால்வெளியை மூத்திரம் பீரை கிளவி கூட போடுவோம். எவனை கொண்டாந்து வீட்டில் உள்ளே உட்காந்து ஒன்று முதல்ல போட்டு இவங்க இனிப்பு கம்மியாக போடுவோம். அப்புறம் 10-2 தடவை போட்டு சரியாக இருந்தால் போட்டுருவோம். நீ ரொட்டி போட்டுருவியா, கோரிங் போட்டுருவியா, இல்லை சமைச்சிருவியா? எதுவுமே தெரியாது. நீ சும்மா கிணத்து தவளை மாதிரி உள்ள கிடந்து தவளை மாதிரி பாக் 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 இது மாதிரி கத்தி கிடந்தா
இது என்ன ஆகுதுன்னா சும்மா கடந்த சாமி ஊதி எடுத்தானா அன்னி மாதிரி உன்னை சும்மா உன்னை டென்ஷன் ஆகி கொடுது இது ஏன் டேய் எப்படி சி அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்க போகிற நாய் குறைச்சிட்டே இருக்கு சி அப்படின்னு போயிட்டு வந்து அது குறைக்குமா என்ன சொல்கிறது செத்த பாம்பாக்கணும் அவனுக்குலாம் செத்த பாம்பாக்கணும் எப்போதுமே ஒருத்தனை வந்து நம்ம போய் போஸ்ட் பண்ண அவர் ஒரு பெரிய ஆளாக இருப்பார் ஓ நம்ம பெரிய ஆள் நம்ம ரெண்டு பயப்படுறான் அவனை ஒரு ஆளாகவே மதிக்கிறேன்னு வச்சுக்கவேன் அவன் சார் என்னடா நம்ம இவ்வளவு பேசுகிறோம் இவ்வளோ பண்ணுறோம் அதுக்கான ரியாக்ஷன் கிடையாது நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா இல்லையா நம்ம இவ்வளவு பண்ணுறோம் அதுக்கு அவன் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவனுக்கே திருத்தணும் இப்போ அவனுக்கு இப்போ ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் நம்ம பேச போகல என்னன்னா பார்க்குறவங்க என்ன தெரியும் ஓ அவங்க சின்ன ஆள் ஒன்று சண்டைக்கு போய்கிட்டே இருக்கான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது நம்மளும் சொல்லுவோம் இப்போ இவனை வந்து செத்த பாம்பு ஆகணும்னா இவனை மூஞ்சியை கொடுக்கக்கூடாது இவன் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியும் நீ படிச்சிருக்கியா ஒன்றா படிச்சிருக்கேன் என்னோட ஸ்பீடாக நீ போயிருவியா உன்னோட ஸ்பீடாக போவேன் என்னோட நீ வேலை பார்த்துருவியா பார்க்க அப்புறம் எதுக்கு நீ இதில் வர்ற உன்னோட இப்போ நீ போய் விட்டு ஓடி ஆடி எல்லாத்தையும் எதுனா தூக்கிட்டு வந்துடுவேன் அவனால முடியுமா இல்லை போய் நீ போய் 50 கிலோ தூக்கிட்டு வந்துடுவேன் அவனால 50 கிலோ தூக்கிட்டு வந்துடுவானா இதெல்லாம் அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் வாலண்டராக வந்து உள்ளே வளர்ந்துக்கிட்டு இது சரி வேலை தெரியாதவங்க தான் குறை சொல்லிகிட்டே இருப்பான் இந்த மாமியாக்காரி மர்மம் மேலே குறை சொல்லுவாங்கன்னா கை பட்டா கொடுத்தான் கால் பட்டா கொடுத்தான் அது ஓட்டை இது ஓட்டை தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்குது ஏன்னா அவங்க மேலே குற்றம் சொன்னா தான் இவங்க பெரிய ஆளாக இருப்பா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அளவுமே தெரியாது ஆனால் அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் இதை தான் லைவில் பேசுங்க வாக்க நம்ம பேசுவோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ வரமாட்டேன் நான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து பூந்துருக்கீங்க நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு லைவுக்கு போகணும் போயிட்டோங்க இவர் வந்துட்டு வயசில் ரொம்ப மூத்தவர் எங்கள் கடையோட பந்தாரி சமையல் மாஸ்டர் எங்கள் கடையிலேயே பெரிய மாஸ்டர்னால் அது இவர் தான் ரொம்ப வயசில் ரொம்ப மூத்தவர் அதான் அவரோட துறையில் பேசிட்டு போகிறாரு ஓகே ஓகே அவருக்கு 34 வயசு ஆகுதுன்னு போய் சொல்கிறாரு அவருக்கெல்லாம் 50 தாண்டிடுச்சு அதாங்க சிவனேன்னு இருக்கிறவனே திரும்ப என்னை வந்துட்டு அந்த ஒரு நம்ம வந்தப்போ எப்படி அந்த ஒரு வெறியில் இருந்தோம் அது போல் என்னை மாற்றுறாங்க தொழிலில் முன்னேறணுங்கிறதுல எனக்கு சம்பளத்துலேங்கிறதுல வந்துட்டு மன ரீதியாக வந்துட்டு நான் உடஞ்சி போயிட்டேன் அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அதனால் என்னால் அது மாதிரியான எண்ணங்களில் போக முடியல இருக்கிற வரைக்கும் இப்படி ஓட்டிட்டு போகணும்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நாள்லேருந்து அந்த ரொட்டி வேஷையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் பவராக இருக்கணும் அந்த டைமிங்கில் ரொட்டி போடுறதே வந்துட்டு ஒரு கெத்து தான் அதை நம்ம இன்னும் திறமையாக செய்யணும் இன்னும் ஸ்பீடாக செய்யணும் வந்தப்போ இருந்துச்சு அந்த ஹைப்பு இப்போ கொஞ்ச நாள்லேயே அதை உடச்சி நம்மளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கலாம் நிர்வாகம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கடவுளே நம்ம பக்கம் இருக்கார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நான் லைவ் போட போகிறேன் லைவை போட்டுட்டு மீண்டும் அடுத்து என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு இரவு உனக்கு சொல்கிறேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே லைவ் பண்ணேன். 7 மணிக்கு மேலே தான் வியூஸ் போகுது இந்திய நேரப்படி. எனக்கு 9:30 தாண்டிடுச்சு. இப்போ 7 மணி, அப்போ இந்திய நேரப்படி. அப்போ அந்த டைமில் வியூஸ் போகுது. அப்போ நாளைக்கு வரேன் நான் ஒரு 5 மணிக்கு மேலே நான் லைவ் வருவேன். அப்போ அந்த 7 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? அந்த 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலான்றது லைவ்லேயே. ஆனால் 2 மணி நேரம்லாம் பண்ண முடியாது, பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஐடியா. எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணுவேன்னு தெரில, பண்ணுறேன். ஒரு 3 மணி நேரம் லைவ் பண்ணலான்ட்ருக்கேன் நாளைக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ தூங்கலான்ட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு துக்கமான செய்தி ஒன்று. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு அவரை தெரியும். இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் என்னோடய நெருங்கிய நண்பர்களுடைய அண்ணன். அவர் ரொம்ப வருஷம் வெளிநாட்டிலே இருந்தவர், அங்கேயே இறந்துட்டார். இப்போ வாழ வேண்டிய வயசில் திடீர்னு நெஞ்சு வலிக்குது, நேரம் ஹார்ட் அட்டாக், இறந்துட்டாரான் வெளிநாட்டில். இன்றைக்கி தான் உடம்பு ஊருக்கு வந்திருக்கு. உடம்பு இன்றைக்கி தான் நல்லடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பேசினேன். எல்லாம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு எல்லாம் போட்டுட்ருக்காங்க.
நான் இப்போ தான் அவரோட ஃபோட்டோவே பார்த்தேன். எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்காங்க முகம்லாம். நானும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி இறந்துட்டாராம். எப்படி இருப்பாங்க வாழ்க்கை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா வாழ்க்கை. அவர் என்னடா இந்த இந்த வயசில் அவர் என்ன சோகங்கன்ட்டார். வாழ வேண்டிய வயசில் இப்படி பண காசெல்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் போன இடத்துல இப்படி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. அந்த பசங்க வசந்த் மாம்சு, அரவிந்த், இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க மனசெல்லாம். அண்ணன் இப்படி இறந்துட்டாப்புல அப்படின்னு. ஆனால் நல்லா வருவார், கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அண்ணன் வரல அப்படின்னு போய் எப்படி இருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு. அதெல்லாம் யோசித்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓகே. சும்மா இருந்தவனை போட்டு சுரண்டி விட்ருக்காங்க. எப்படா விடியும் நாளைக்கு போய் ரொட்டி போடுவோன்னு இருக்குது. கையெல்லாம் பரபரன்னு இருக்குது. காலில் போய் பின்னுறேன் பார், பின்னு. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. லைட்டாக பண்ணிவிட்டு தூங்க போகிறேன், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு. இன்னைக்கு கூட குடி இல்லாமல் 32வது நாள். இந்த நாள் நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டேன், உடம்ப பார்த்துக்கிட்டேன், சொந்த பந்தங்கள்கிட்டலாம் பேசினேன், இந்த லைவ் போட்டேன். அதில் என் ஃப்ரெண்டு, என் பங்காளி ஒரு பையன் வந்து பேசினா, நல்லா வேலை பார்த்தேன். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த நாள் நான் குடிக்காமல் இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் குடிக்காமல் இருக்கணுன்ற கான்செப்டில் இந்த ஒரு நாள் கூட நான் வெற்றிகரமாக சக்ஸஸாக முடிச்சிட்டேன். தொடர்ந்து இன்றைக்கி கூட 32வது நாளாக நான் முடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு லைவில். பாய்.